ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவும் ட்ரெண்டிங்கில் இருக்க இஃப்டார் பாக்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இஃப்டார் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேவியர் ஷீஸ் செல் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்து தான் வாங்கணும். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இது வந்து மட்டன் கிரேவி. ஸோ இந்த மட்டன் கிரேவி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இதில் 2 பீஸ் மட்டனும் இருந்தது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பராத்தா, அது மீடியம் சைஸ் பரோட்டா தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஃபேவரேட் அலீம் தான். ஸோ இந்த அலீம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் அலீம் நினைக்கிறேன். ஸோ வந்து கொஞ்சம் நாராக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அலீம் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஓகேவாக தான் இருந்தது எனக்கு. பட்டு இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எனக்கு தெரியல. பட் வந்து ஆவரேஜாக தான் இருந்தது. ரொம்ப சூப்பர்ன்ற மாதிரி எல்லாம் இல்லை இந்த அலீம். ஸோ பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது கூட பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒரு மட்டன் சமோசா, இந்த பழம்பொழின்னு சொல்லுவோம் இல்லையா, நேந்திரம் பழம், அந்த பழம்பொழி, அண்ட் வந்து ஆனியன் பக்கோடா ஒரு 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் சாஃப்டாக நல்லா தான் இருந்தது. ஸோ இதோட குவான்டிட்டிங்க பார்த்தா எல்லாமே ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. 2 பேர் சாப்பிட முடியாது. கண்டிப்பாக இது ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் இதோட குவான்டிட்டி இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவும் குட்டி குட்டி பீசஸ், அது சின்ன பாக்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் இது வந்து ரவையில் ஒரு ஸ்வீட்டு. ஸோ ரவையை வந்து கீயில் ரோஸ்ட் பண்ணி ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதுவும் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ கொடுத்ததுலேயே கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் தான், இந்த கிரில்டு சிக்கன். அண்ட் இது கூடவே கொஞ்சம் மயோனஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாலட். ஸோ ஃப்ரூட்ஸில் வந்து 2 பீஸ் பப்பாயா, 2 பீஸ் ஆப்பிள், ஒரு 2 பீஸ் வந்து வாட்டர்மெலான் அண்டு 2 டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுதான் இந்த கிட்லியே ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ராவா ஒரு டொமேட்டோ, அதாவது தக்காளி அரைச்சி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, ராவா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்தது. இது ஏன்னே தெரியல. பட் அப்புறம் நான் நிறைய வீடியோ பார்த்துக்கும் போது தெரிஞ்சு அலீமில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது போல். ஆனால் எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதை நான் சாப்பிடவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாலட், வெஜிடபிள் சாலட் கொடுத்துருந்தாங்க கொஞ்சமாக. அண்ட் வந்து ஒரு வாட்டர்மெலான் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் பழைய வாட்டர்மெலான் மாதிரி தான் இருந்தது. அண்ட் இதில் வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஷவர்மா தான் சொல்லுவேன். ஸோ இந்த ஷவர்மா வந்து யூஷுவலாக இல்லாமல் நல்லா உள்ளே வந்து ஸ்டஃபிங் ஃப்ரை பண்ணி போட்டுருந்தாங்க. ஸோ வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ வந்து டொமேட்டோ எல்லாமே இருந்தது இதில். ஸோ அதனாலேயே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் டேஸ்ட்டாகவுமே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமஸ் நோம்பு கஞ்சி. ஸோ இந்த நோம்பு கஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பே இல்லை. ஸோ அவங்க உப்பு போடலையா இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கணுமான்னு எனக்கு தெரியல. பட் வந்து சால்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. நம்ம நார்மலாக வந்து தர்காலெலாம் தருவாங்க இல்லையா, அந்த நோம்பு கஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ரைஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் மாதிரி இருந்தது ரைஸு. இதில் வந்து ஒரு பெரிய மட்டன் பீஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. மட்டன் பீஸ் ரைஸ் ரெண்டுமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த கிட்ட பார்த்திங்கன்னா பேசிக்காகவே நிறைய நல்லதாகவும் இருந்தது அண்ட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாகவும் இருந்தது. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் 200 ml வாட்டர் பாட்டிலுமே கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்க்க தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. பட் சாப்பிடும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ ஒருத்தர் தான் சாப்பிட முடியுன்ற மாதிரி இருந்தது. ஸோ இதோட ரேட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இதோட ரேட்டு 749 அண்ட் டேஸ்ட்டும் ஆவரேஜாக தான் இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.